இது வந்து லெமன் கிராஸ் அங்கே பார்த்தோம்ல அதுதான். இதுதாங்க மல்பெரி மரம், என்னோடய ஃபேவரட், என்னோடய ஃப்ரெண்டு. இதில் வந்து நிறையா நான் கட் பண்ணிகிட்ருப்பேன். அதில் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் நான். இதில் கட் பண்ண நிறையா ஃப்ரூட் வரும். வாங்க, இந்த சைடு இது வந்து சிகப்பு கலரில் வருது பாருங்கள். அதாவது ரெட் கலரில் வந்துன்னா ஒரு மாதிரி பழுக்குதுன்னு அர்த்தம். பிளாக் கலரில் வந்தால் ஃபுல்லாக பழுத்துச்சுன்னு அர்த்தம். சாப்பிட நல்லா இருக்குங்க. இது வந்து நான் இன்னும் கீழே இது பண்ணி கட் பண்ணிக்கலாம். நிறைய பிரான்ச்சஸ் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்களே, அந்த டைமில் கட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் மேலே கட் பண்ணியிருக்கேன். எப்படியும் இது ஒரு 10-15 பேருக்கு இந்த கட்டிங்ஸ் தரலாம். இது சும்மாவே நம்ம நட்டு வச்சாலே சூப்பராக வரும். இது மெயின்டெனன்ஸும் கம்மி தான். இது வந்து நம்ம தாய்லாந்து வெரைட்டி ஆல் சீசன் மேங்கோன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து சீசனுக்கு 2 வாட்டி காய்க்குமா. இது வந்து ரொம்ப ஹைட் போகாதுங்க, ஓரளவுக்கு போகும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வளர்த்துக்கோம். ரொம்ப ஹைட் போகாது. இதுவும் டமாட்டோ தான். இந்த இங்கே காய் இருப்பேன். இது நான் ரொம்ப ஆசையாக வளர்த்துட்ருக்கேங்க. இந்த டமாட்டோ ரொம்ப வருஷமாக எனக்கு வளர்க்கணுன்னு ஆசை. இப்போ தான் நிறைவேறிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் பள்ளம் இருக்கும், ஒரு 2-3 அடி ஆழம் இருக்கும். இதில் வந்து நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெஜிடபிள் வேஸ்ட்லாம் எடுத்து வந்து கொட்டிட்டு அப்படியே ஏதாவது தண்ணி ஊற்றிட்டு புல் போட்டு மூடி விட்டுரும். அது வந்து அப்படியே 4 இடையில் மக்கி இந்த 2 செடிக்குமே அது ஃபெர்டிலைசராக மாறிடும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த சைட்லாம் கூட நடலாம், செடி ஏதாவது நடலாம். சரி, இது 2 எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நடலாம்னு வச்சுருக்கேன். இது பாருங்கள், பப்பாளி நம்மக்கிட்ட வந்து இங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த சைடில் ஒரு மரம் இருக்குது. அதில் இப்போ தான் காய் வச்சுருந்தோம். இதில் வந்து நிறைய வந்துடுச்சு. எப்படியும் ஒரு 3 நாளைக்கு ஒரு இது பழம் கிடச்சிரும் நமக்கு. இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இது ரெட் கலரில், க்ரீன் கலரில் 2 கலர்லேயும் சேர்ந்து வரும். இதுவும் நம்ம கீரை சமைக்கும்போது கலர் வைக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட். இது ட்ராகன் ஃப்ரூட். இந்த செட்டப் நான் ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் ஹைட் ஏற்றி வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம மழை பெய்யும்போது தண்ணி ரொம்ப இடத்துல தேங்கும். அதனால் கொஞ்சம் ஹைட் ஏற்றி வச்சு ஒரு போஸ்டர் மாதிரி ஒன்று வச்சு செட் பண்ணியிருக்கேன். இது வளர்ந்து இவ்வளோ ஹைட்டில் ரீச் ஆனதுன்னா அப்படியே படர்ந்து பூ வைக்கும். அதில் தான் ஃப்ரூட் நமக்கு வரும். எப்படியும் நம்மளுக்கு இது 1.5 வருஷம் ஆகிடும் பழம் வருது. ஆப் பொட்டேட்டோ. இங்கே பாருங்கள், இது வந்து கொடி உருளை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க நான். இது வந்து ஒரு உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு மாதிரியே தான் இருக்கும். என்ன வந்து இது கொடியில் வரும். ஒவ்வொரு இலைக்கிட்டையும் ஒவ்வொரு காய் வரும். சீசன் பார்த்திங்கன்னா நம்ம குளிர்காலம் தான். இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். இது வந்து நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு அந்த வாயு பிரச்சனைலாம் இருக்காது. உருளைக்கிழங்கு வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்களே, அவங்களாம் இது சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது வந்து கிரேப். இந்த பந்தல் கடையில் 2 கிரேப் போட்டிருக்கேன். 2 கிரேப் கொடி போட்டிருக்கேன். இந்த 2 கிரேப் கொடியிலையுமே நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு. நான் இன்னும் கட் பண்ணலை. இந்த 2 பிரான்ச்சஸ் தான், 2 கிரேப் கொடி தான் நிறைய பிரான்ச்சஸ் விட்டுருக்காரு. நம்ம இங்கே அடியில் உட்காந்து பார்த்தோம்னா அழகாக, ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம ப்ரூன் பண்ணால் நிறைய ஃப்ரூட் வைக்கும். இன்னும் நான் ப்ரூன் பண்ணாமல் வச்சுருக்கேன். சரி, கொஞ்சம் வளர்க்கலாமேன்ட்டு விட்டேன். அப்புறம் இங்கே கீழே பாருங்கள், ஃபுல்லாக வந்து சக்கரவள்ளி கிழங்கு. இது என்ன கலர் தெரியல, 2 கட்டிங்ஸ் கொடுத்தாங்க, 2மே வச்சேன், நல்லா வந்துடுச்சு. கரெக்டாக இந்த பந்தலுக்கு கீழே வச்சுருக்கேன். நம்ம மிதிக்க மாட்டோம், அதனால் இங்கே வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வச்சுருக்கேன் சக்கரவள்ளி கிழங்கு. அடுத்து இங்கே வாங்க, இது வந்து பீர்க்கங்காய். இது என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்தாருங்க, உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். சோளம்.
இது வந்து நம்ம நாட்டு மாதுளை தான். இது தானாகவே வந்தது. ஒரு 2 ஃப்ரூட் பறிச்சோம். நல்லா இருக்கு, பரவாயில்ல டேஸ்ட். இது எடுத்து கட்டி வைக்கணும், நிறைய வளரும். இது வந்து சுண்டக்காய். இந்த மரத்துலேயே வந்து எப்படியோ ஒரு 3-4 கிலோ பறிச்சோங்க. நல்ல சரியான காய். இது அப்படியே ஃபுல்லாக வந்து இந்த பந்தலே க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்போ தான் வெட்டி விட்டோம். சரி, ரொம்ப புதிராகிடுதுன்ட்டு விட்டுட்டேன். இது வந்து இலை பிரண்டை. இந்த பிரண்டையில் இது ஒரு வகை. இந்த இலையெல்லாம் அப்படியே கிள்ளி செய்வாங்க. நம்ம நார்மல் பிரண்டை சாப்பிட்டோன்னு வச்சுங்க, நம்ம அது செய்கிறோன்னு வச்சுங்களேன், அது வந்து கையில் ரொம்ப அரிக்குமா க்ளீன் பண்ணும்போது. ஆனால் இந்த பிரண்டையில் அது மாதிரி கிடையாது. அப்படியே நம்ம இலையாக பறித்து செய்யலாம். அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம தோட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல நானும் எங்கள் அண்ணனும் நட்ட கொய்யா செடி. இப்போ பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இங்கே ஒரு 3, இங்கே 1, இங்கே 1, 2. இதை பார்க்கவே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்னடா நம்ம வச்ச மரமாக இது இப்போ காய்ச்சி பிஞ்சிலாம் விட்டுருக்குல, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும்போது. இது டெய்லி வந்தேன்னா முதல்ல இங்கே தான் வருவாங்க நான். இது விதையிலேருந்து வந்த செடி தான் இது. ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது பாட்டில் பார்த்தீங்கன்னா கருவாட்டு பொரின்னு சொல்லுவாங்க. இந்த பழச்செடியிலலாம் வந்து ஒரு மாதிரி வந்து உள்ளே போயிட்டு முட்டை வச்சு பழம் அழுகிடும். அதுக்காக இந்த கருவாட்டு பொரி செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து இது ட்ராப். இது உள்ளே வந்து கருவாடு போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா இந்த இங்கே ஓட்டை போட்டு பார்த்தீங்களா, இது வழியாக போய் உள்ளே வந்து செத்துரும். இதுக்கான ட்ராப் தான் இது. அப்படியே இது உள்ளே வந்து அப்புறம் இதுவும் அரைநெல்லிக்காய். இதுவும் நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து வச்சது தான். இந்த ஃபஸ்ட்டு இது 2 தான் வச்சோம் நம்ம தோட்டத்தில். இந்த கொய்யாவும் இது அரைநெல்லியும் தான். இதில் நிறைய வந்து நான் என்ன பண்ணேன்னா, நம்ம காராமணி வளர்க்கும்போது ஏற்றி விட்டேன். அது நிறைய கிளைய உடைச்சிச்சு. திருப்பி வளர்ந்துடும் ரெக்கவர் ஆகிடும். இது உள்ள வாங்க. இதெல்லாம் வந்து சீத்தாங்க. இது வந்து நான் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தப்போ சாப்பிட்டு ரொம்ப பழம் சூப்பராக இருக்குது, இதோட விதையை போட்டு நம்ம தோட்டத்தில் வளர்த்துரு அப்படின்னாங்க. அதனாலேயே மொத்த விதையும் போட்டேன். ஒரு 4-5 செடி வந்திருக்கு. இதுவும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ரணக்கல்லி. நம்ம கிட்னி ஸ்டோனுக்கு சாப்பிடுவாங்களே, அதுதான் இது ரணக்கல்லி. டெய்லி ஒரு இலை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அப்படியே இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது வந்து மா இஞ்சி, அப்புறம் லக்கரான் மஞ்சள், இந்த பக்கம் வந்து கரு மஞ்சள் இருக்குது. இது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. யாருன்னா நம்ம சென்னை மாடித்தோட்டம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. நானும் ஏதாவது சீட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அவங்க கொடுத்தது தான் இது. அவங்க ஞாபகமாக வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து வெறும் மஞ்சள். இது நான் போட்டு 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இது நான் எடுக்காமல் விட்டேன். அப்படியே திருப்பி வளர்ந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் தான் எடுத்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா லெமன். இது வந்து எங்கள் தங்கச்சி ஊரில் வந்து மரத்தில் சரியான காய் வந்தது. அந்த மரத்துலேருந்து ஒரு ஏர் லேயரிங் பண்ணி நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏர் லேயரிங்னா என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கிளை இருக்குன்னு வச்சுங்களேன். இது ஓரளவுக்கு பென்சில் திக்னஸில் இருக்கிற மாதிரி கிளையை விட்டு, இந்த மாதிரி மேலே வந்து அந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அதை ஸ்லீவ் லைட்டாக அந்த ஸ்லீவ் எடுத்துட்டு மேலேயும் ஸ்லீவ் எடுத்துட்டு நடுவில் அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கொக்கோ பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா நனைச்சிட்டு ஒரு கவரில் போட்டு அப்படியே இந்த மாதிரி வச்சு சுற்றி கட்டிட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுடணும். அது ஒரு 40 டேஸ் 30 டேஸ்க்கு மேலே ஆச்சுன்னா அப்படியே அந்த கொக்கோ பீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வேர் வரும். வேர் வந்ததுன்னா அந்த செடி ஓகே, அது சக்ஸஸ் ஆகிட்டுன்னு இது பண்ணிட்டு அப்புறம் நம்ம அடியில் வந்து கட் பண்ணிட்டோம்னா இது வரையும் ஒரு செடி ஆகிடும். இந்த பக்கம் வேர் வருது அப்படின்னா அடியில் கட் பண்ணிடணும். இது வந்து அப்படியே நம்ம எடுத்து திருப்பி பிளான் பண்ணால் செடியாக வந்துடும். அந்த மாதிரி பண்ணது தான் இந்த லெமன். இது வந்து நான் 2 செடி பண்ண 2மே சக்ஸஸ் ஆகிடுச்சு.
அந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கேன், வாங்க காட்டுறேன். இது வந்து கல்வாழைன்னு சொல்லுவாங்க. இது என்னுடைய இதுவும் எங்கள் ஃப்ரெண்டு கொடுத்தது தான், நம்ம இங்கே லோக்கல் ஃப்ரெண்டாக. இதுவும் ஒரு அழகுக்காக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட்லேயே வந்து ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டார் ஃப்ரூட்னா புளிப்பாக இருக்கும், இது வந்து ஸ்வீட்டில் வருது. இப்போ இதில் பாருங்கள் பூ வைக்கிது பாருங்க. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? அப்புறம் இது வந்து டேபிள் ஆரஞ்சு சொல்லுவாங்க. டேபிள் ஆரஞ்சு குட்டி குட்டியாக ஒரு லெமன் குட்டி சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது ஆரஞ்சு குட்டி சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது பாருங்கள், காய் இருக்கு பாருங்க. இதில் இது வந்து ஒரு 2 காய் போட்டாலே 1 டம்ளர் ஜூஸ் நம்ம எடுக்கலாம். இது வந்து வாஸ்து செடிக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்கள், குட்டி குட்டி காய் வச்சுட்டு பாருங்க, நல்லா இருக்குல்ல? அதுக்கப்புறம் முருங்கை மரம், எல்லா தோட்டத்துலேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது இந்த முருங்கை மரம். இந்த செடியை வந்து அங்கே இதுக்கு முன்னாடி அங்கே பெரிய மரம் வந்ததுங்க. இப்போ போன வாட்டி நம்ம மழை அதிகமாக வந்து காற்று வந்ததில்ல, அப்போ வந்து விழுந்துச்சு. அதுலேருந்து நம்ம விதை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் தனியாக. அது போட்டு இப்போ திருப்பி நான் அவரோட வாரிசை உருவாக்கியிருக்கேன். இதில் இப்போ பூ வந்துட்டுருக்கு. நாங்கள் பறிக்கல, இப்போ இது பண்ணிட்டோம், கட் பண்ணி விட்டோம். இந்த செடி கூட நாங்கள் இப்போது உடைக்கணும், உடச்சி விடணும். ஏன்னா மழை டைமில் உடையும். இந்த சைடு கவர் பண்ணுங்க, அப்படியே இப்படி வாங்க. இது வந்து பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க. கொய்யாலே பீட்ரூட் மாதிரியே இருக்கும், மேலேயே பீட்ரூட் மாதிரி இருக்கும், உள்ளே நம்ம கட் பண்ணாலும் பீட்ரூட் மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு காய் இருக்குது, இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போங்க, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, தெரியுதா? நல்லா இருக்குல்ல, அழகா. இதோட லீஃபும் பாருங்களேன், ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மாதிரி மெரூன் கலரில் இருக்குல்ல. இது கொய்யா செடின்னா நம்ப மாட்டாங்க. அப்புறம் லெமன் செடி சொல்லியிருந்தாலும் இது ஒன்று, அங்கே ஒரு லெமன் செடி பார்த்துருப்பீங்களே, அது ஒன்று, இது ஒன்று. இது 2 தான் கரெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் உள்ளே வாங்க. இது 2 கருவேப்பிலை செடி இருக்குங்க. இதுக்கு வெயில் ரொம்ப இல்லைங்க, அதனால தான் இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது. கூடிய சீக்கிரம் மேலெல்லாம் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரண்டை. இது நம்ம நார்மலாக நட்டு வச்சாலே ஈஸியாக வருங்க இந்த பெரண்டை. இதுலேயும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்ம போன்ஸ்க்கெலாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து. நம்ம இது தொகையெல்லாம் அரைச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாஞ்செடி பாருங்கள், இது வந்து பங்கனப்பள்ளின்னு சொல்லுவாங்கள்ல, அது. இது வந்து எங்கள் அக்கா ஆசையாக கொடுத்து விட்டாங்க, எங்கள் பெரிய அக்கா கொடுத்த செடிங்க இது. இது வந்து விதை செடி தான், ரொம்ப பெருசாக வளரும்னு சொன்னாங்க. நான் கட் பண்ணி வளர்த்து காய் வர வைக்க முடியுமான்னு பார்க்கணும். இது வந்து மல்லி, குண்டு மல்லி. இது ஒரு 2 செடி இருக்குது. இதை நான் ரொம்ப அவ்வளோவா நான் கட் பண்ணல, பராமரிப்பும் நான் அவ்வளோ கொடுக்கல. இந்த சீசன் ஓரளவுக்கு பூ நிறைய வந்தது. இன்னும் நான் கட் பண்ணல, இந்த வாட்டியும் கட் பண்ணல, நான் விட்டுட்டேன். பூ எடுத்து முடிச்ச பிறகு கட் பண்ணல. இது பாருங்கள், இது வந்து சிறகவரை. நம்ம போன வருஷம் போட்டு எடுத்தோம்ல, அதுலேருந்து விதை எடுத்து திருப்பி நான் போட்டிருக்கேன். இது வந்து நிறைய பேர் எனக்கு சீட் கேட்டிருந்தாங்க, நான் கொஞ்சம் பேருக்கு நான் கொடுத்தேன். இந்த வாட்டி நம்ம போட்டு எடுத்து நிறைய பேருக்கு கொடுக்கலான் இருக்கோம். இதுவும் நம்ம 1.5 அடி இந்த சிறகவரை. இப்போ மழை பெஞ்சதுனால இன்னைக்கு எடுத்து நட்டுருந்தோம். இது பாருங்கள், இது வந்து பெரிய நெல்லி. இதுவும் அதே மாதிரி தான், நம்ம தோட்டம் ஸ்டார்டிங்கில் நட்டது. இது எப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் டெரஸ் கார்டன் கிட்ட வாங்குவோம் பார்த்தீங்களா, அப்போ கொடுத்த பிளான்ட் தான் இது. இப்போது நான் வச்ச மரமா அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. எவ்வளோ பெருசாக வந்துருக்கு பாருங்கள். நம்ம கார்டனில் பாதி இடம் இது ஆக்கிரமிச்சிச்சு. இதை டெய்லி எங்கள் ஒய்ஃப் வந்து டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவாள். அது வந்து இப்போது நம்ம நெல்லிக்காய் வந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இதில் வந்துன்னா பறித்து கொடுத்து சந்தோஷப்படுவோம். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா
ஏர் பொட்டேட்டோ போட்டிருக்கேன், அதாவது கொடி உருளைன்னு நான் அங்கே காமிச்சேன் பார்த்தீங்களா, அது போட்டிருக்கேன். இதில் வந்து நான் ஒன்று போட்டேன், இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இது ஒன்று போட்டேன். இது நம்ம போன சீசனில் இந்த மரத்தில் இருந்து விழுந்தது பார்த்தீங்களா, இந்த மரத்துலேருந்து ஒரு கிளை உடஞ்சி அப்படியே விழுந்துச்சு. ஏர் பொட்டேட்டோ நான் போட்டிருந்தேன், நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த காயிலேருந்து திருப்பி இது இது ஒரு இதுவும் பிளாக் சில்லி தான் இறந்துச்சு, எப்படி போச்சுன்னு தெரியல. இது பப்பாளி செடி, நம்ம எருவெலாம் நம்ம போடுறோம்ல, தானாகவே வந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து யானைத்தந்தை யானைத்தந்தை வெண்டைன்னு சொல்லுவாங்க இந்த வெண்டைக்காய். இது இங்கே ஒன்று அங்கே ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து அல்லி, இது வந்து பார்த்தீங்கன்னா அல்லி. இதில் வந்து நிறைய மீன் விட்டுருப்பேன். இது பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியல, வாங்க. இல்லை ரொம்ப அழகாக இருக்குல்ல. என் பசங்க இதெல்லாம் வச்சு பார்த்து விளையாடிட்டு இருப்பாங்க சண்டே டைமில். நிறைய இதிலே நம்ம குட்டி போட்டிருக்கோம் நிறைய. இப்போ இந்த தண்ணியை நம்ம எடுத்து நம்ம செடிகளுக்கு ஊற்றலாம். இது ஊற்றினா எதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் செடியெலாம். நான் இது எடுத்து ஊற்றுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஆல் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சர்வ சுகந்தி இலை. இதை வந்து நம்ம ஒரே ஒரு இலையை எடுத்து நம்ம க்ரஷ் பண்ணி ஸ்மெல் பார்த்தோன்னா எல்லா ஸ்மெல்லும் வரும். இந்த பட்டை, லவங்கம், கிராம்புலாம் சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே கலந்து வர மாதிரி இருக்கும். இது கூட நம்ம சமையலில் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இந்த லீவ்ஸை வந்து ட்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரை லீவ்ஸ் கூட அப்படியே நம்ம பிரிஞ்சில் அந்த மாதிரி கூட போடலாம். இது பிரியாணி இலைல, இது வேறு. அடுத்தது ஏர் பொட்டேட்டோ பாருங்கள். இது வந்து இது எல்லாமே தானாகவே முளைச்சிது. கிளை உடஞ்சி விழுந்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தானாகவே முளைச்சிது எல்லாம் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரையில் இது வந்து சிகப்பு. இதுலேயும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப மருத்துவ குணம் நிறைய இருக்குது. இதை நான் இன்னும் கட் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். சரி எவ்வளோ தூரம் வளருதுன்னு பார்க்கலான்னு விட்டுருக்கேன். நான் நிறைய பக்கக்களையும் வைக்குது. இதில் எதுவும் பூச்சி தாக்குதல் கூட எதுவும் நமக்கு இன்னும் வரல, நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக வளருது. இதுவும் வெள்ளை நாவல். இது இங்கே ஒரு பிளான் காமிச்சதுனால இது பக்கத்துலேயே இன்னொன்று வச்சுருக்கேன். அடுத்து வாழைங்க. வாழை அடி வாழையாக வளருதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம வச்ச செடியில் வந்து ஒரு ரெண்டு மூணு செடி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இதை வந்து இந்த சைடு வந்து ஏலக்கி வச்சோம், அந்த சைடு வந்து கற்பூரம். இதுவும் எப்படியும் நமக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தார் கிடச்சிடும். இப்போ இதில் ஒன்று இருக்குங்களா, அந்த சைடில் ஒரு 2 பூ இப்போ விட்டுருக்கு. தெரியுதான் தெரியல பாருங்கள், அந்த சைடு 2 இருக்குது. இங்கே ஒன்று வந்து இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஒரு தார் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம பறவைகளுக்காக அப்படியே விட்டுருவோம். விட்டு அணிலே குருவி நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சின்ன ஒரு தோட்டத்தில் நம்ம என்னென்ன செடின்னு நம்ம காமிச்சிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.